டேய் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? எவ்வளவு நேரம் உங்களுக்கு ஃபோன் பண்றது? ஏன்டா போன் நாட் ரீச்சபிளே இருக்கு? உங்களுக்கு தெரியும்லண்ணா, டிராவல்ல இருக்கும்போது நம்ம போன் ஆஃப் பண்ணி வச்சிடும். இப்பதான் போனை ஆன் பண்ணேன். டேய் எங்கடா இருக்கீங்க? அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு தூக்கியாந்து கட்டி போட்டு வச்சுக்கிறோன்னு. டேய் அங்க எங்கடா கொண்டு போய் கட்டி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கவலைப்படாதீங்கண்ணா, நம்மள யாரும் ஃபாலோ பண்ணல. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி இப்ப அந்த வேல் எங்க இருக்கு? வேல் நம்ம கிட்ட தானே இருக்குது. சரி முதல்ல அவ கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிற வழியை பாருங்க. நீங்க தொட்டிருக்கிறது சாதாரண இடம் இல்ல. அமைச்சரோட மகன் அடிச்சிருக்கீங்க. அமைச்சரோட மருமகளை. சரி அண்ணா. ஏய் அசையாத, உன் அழகான ஒத்தடல குத்திக்கும். ஆஸ்பத்திரி போலாமா? இல்ல வேண்டாம். பையன் வண்டியில பண்ணி போறேன். இல்ல நீங்களா ஓகே தானே? நன்றிண்ணே. சரி பாத்து. ஏங்க சேது கோயிலுக்கு போயிருக்கான்ல, நல்லபடியா காணிக்கை எல்லாம் கொடுத்தாச்சான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். ஏற்கனவே நான் போன போட்டேன் போன. சரி போன எடுக்கல. ஒருவேளை கோயிலுக்குள்ள இருந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க திரும்ப ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி மறுபடியும் பண்றேன். என்னங்க போன எடுக்கல மோகனா. என்னையா சரி நல்லபடியா கோயிலுக்கு போய் காணிக்கையெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா? தரிசனம் எல்லாம் பண்ணியாச்சாயா? சரி நான் பேசுறது கேக்குதாயா? ஐயா சரி பா என்னையா சாமி கும்பிட்டாச்சா? எங்கடியா இருக்கீங்க? இன்னும் இல்லப்பா. ஏயா என்னையாச்சு? என்ன சம்பந்தி? என்னப்பா இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? பழமுதிர் சோலை மலர் விட்டு தான் இருக்கான்ப்பா. தமிழ்ச்செல்வியா அவனுங்க வண்டி விட கூட்டிட்டு போயிட்டானுங்கப்பா. உனக்கு எங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும்ப்பா. நான் எங்கன்னு போய் பாக்குறேன்ப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. நான் தமிழ்ச்செல்வி எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். டேய் சரி நீ டென்ஷன் ஆகாம இரு. நாங்க உடனடியா அங்க வந்துடுறோம்.